ஒரு அரச குடும்பத்தில் பிறக்காவிட்டாலும் உலகின் மக்களினுடைய மகாராணி என்று அழைக்கப்பட்டவர். அன்பு, அழகு, கருணை ஆகிய மூன்றினையும் ஒருங்கே பெற்றவர். என்னதான் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவருக்கு கிடைத்தது என்னமோ தனிமையும் துயரமும் தான். இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற நபர் பிரின்சஸ் டயானா. பிரின்சஸ் டயானாவினுடைய மறைக்கப்பட்ட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1961ல டயானா இங்கிலாந்தில் உள்ள ஸ்பென்சர் நகர்ல தான் பிறக்கார். அவருடைய குடும்பம் மிகப்பெரிய ஒரு குடும்பமாக இருந்தது. தாய் தந்தை சிறு வயதிலேயே பிரிந்தவராக இருக்கிறார். இதனால அவர் அந்த பிரிவு அவர் மனதில் மிகவும் வலுவான காயத்தை ஏற்படுத்தியது. சிறு வயதிலிருந்தே டயானா பியானோ, டான்ஸ், மியூசிக் மற்றும் பெல்லட் போன்ற பல்வேறு துறைகளில் சிறந்த விற்பனராக திறங்கினார். பிற்பட்ட காலகட்டத்தில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சுவிட்சர்லாந்துல இருந்து லண்டனுக்கு திரும்பி அங்கு கிண்டர் கார்டன்ல பணிபுரிகிறார். அப்ப இந்த காலகட்டத்துல தான் பிரின்ஸ் சார்லஸுடன் நட்புறவை மேற்கொள்கின்றார். இந்த நட்புறவு பிற்பட்ட காலகட்டத்துல காதலாக மாறுகிறது. தன்னுடைய 1977ல தன்னை விட 13 வயது மூத்தவனாக இருக்கின்ற சார்லஸுடன் டேட்டிங் செய்கிறார். சார்லஸ் இளவரசன் என்பதால தொடர்ச்சியாக மீடியாக்கள் இவரை பின்தொடர்ந்ததாக காணப்பட்டது. எனவே சார்லஸும் டயானாவும் கொண்ட டேட்டிங்கை அந்த மீடியாக்கள் எல்லாம் வீடியோ எடுத்து அதனை வெளியிட்டது. அந்த வீடியோ மிகப்பெரிய வைரலானது. அந்த காலகட்டத்தில் சார்லஸும் டயானாவும் போட்ட அந்த உடை உலகெங்கும் ட்ரெண்ட் ஆகிறது. சார்லஸை பொறுத்தவரையில பிற்பட்ட காலகட்டத்தில் இவன் சார்லஸும் டயானாவும் தான் உலகில் மிகப்பெரிய காதல் ஜோடியாக உலக மக்களால் பார்க்கப்பட்டாங்க. 1981 பிப்ரவரி 6ல இந்த சார்லஸுக்கும் டயானாவுக்கும் இடையில ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கிறது. பிறகு அதே ஆண்டுல ஜூலை 29ல சார்லஸுக்கும் டயானாவுக்கும் இடையில திருமணம் நடைபெறுகிறது. திருமணத்தின் போது டயானாவுக்கு 25 அடி நீளமான வெள்ளை கவுன் அணியப்படுகிறது. இதுல 10,000க்கு மேற்பட்ட முத்துக்கள் பதித்து டிசைன் செய்யப்படுகிறது. அப்ப இந்த உடையை அணிந்த டயானா சர்ச்சில் வெளிப்பக்கமாக இருந்து உட்பக்கமாக வாரத்துக்கே கிட்டத்தட்ட 3.5 நிமிடங்கள் எடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சார்லஸினுடைய டயானாவினுடைய திருமணத்தை கிட்டத்தட்ட 74 நாடுகள்ல இருக்கின்ற 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பார்த்தாங்க. இது அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக கருதப்பட்டது. பிற்பட்ட காலகட்டத்தில் இந்த சார்ல்ஸுக்கும் டயானாவுக்கும் 2 ஆண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒருவர் பேர் வில்லியம், இன்னொரு பேர் ஹரியாக கருதப்பட்டது. இந்த சார்லஸும் டயானாவின் திருமணத்துக்கு முன்பே சார்லஸ் கமிலாவோட நெருங்கி பழகி ஒரு காதல் மயப்பட்டதாக சொல்லப்பட்டது. அந்த காலத்தில் அரச குடும்பம் கமிலாவை திருமணம் முடிக்காமல் இந்த டயானாவை தான் திருமணம் முடிக்க சொல்லி வற்புறுத்தினார்கள். ஆகவே சார்லஸ் வேற வழியின்றி இந்த டயானாவை திருமணம் முடித்ததாக வரலாறுல சொல்லப்படுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு இடையில, அதாவது சார்லஸுக்கும் டயானாவுக்கும் இடையில திருமண வாழ்க்கை ஒரு சந்தோஷம் இல்லாமல் தான் பிற்பட்ட காலகட்டத்தில் சென்றதாக செய்திகள் வெளியிடப்பட்டது. 1991ல டயானா ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்றாங்க. அந்த இன்டர்வியூல அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி கூறுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் கமிலாவால மிகவும் அவதிப்படுறதாக குறிப்பிட்டிருந்தாங்க. 1992ல பிற்பட்ட காலகட்டத்தில் அவங்க சார்லஸும் டயானாவும் பிரியறதுக்கு ஒரு முடிவு செய்யறாங்க. பிறகு 1996ல தான் அவங்க உத்தியோகபூர்வமாக பிரிந்து கொள்கின்றார்கள். இந்த சார்லஸும் டயானாவும் பிரிஞ்சதுக்கு பிறகு டயானா நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றாங்க. அதில் டிப்ரெஷனாக இருக்கட்டும், லோன்லினஸ், தனிமையாக இருக்கட்டும் போன்ற பல விடயங்களால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க மக்களுக்காக பல்வேறு வகையான சேவைகளை ஆற்றுறாங்க. பிற்பட்ட காலகட்டத்தில் டயானா வாழ்ந்த காலகட்டத்தில் எய்ட்ஸ் நோய் என்பது மிகவும் உயர்ந்ததாக காணப்பட்டது. உலகெங்கும் பரவி காணப்பட்டது. எனவே எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு என டயானா ஒரு ட்ரஸ்டை அமைத்து பல்வேறு சேவைகளை வழங்கி வந்தார். அந்த காலகட்டத்தில் எய்ட்ஸ் நோயாளிகள் என்றாலே மிகவும் பயப்படுவாங்க. அருகில செல்றதுக்கு கூட மிகவும் பயப்படுவாங்க. ஆனா டயானா அவர்களினுடைய கையை பிடித்து கூட ஆறுதல் சொன்னார். எனவே டயானா இவ்வாறு செய்ததுதான் பிற்பட்ட காலகட்டத்தில் மக்கள் எய்ட்ஸ் நோயாளிகளோட நெருங்கி பழகிறதுக்கும் ஒரு துணையாக அமைகிறது. 1997ல ஆப்பிரிக்காவினுடைய லேண்ட் மைனுங்கிற ஒரு பிரதேசம் மிகவும் பயங்கரமான ஒரு பிரதேசமாக இருந்தது. எனவே அதற்கு நேரடியாக சென்று டயானா அங்கு பல்வேறு வகையான பாதுகாப்பினை ஏற்படுத்தி கொள்கின்றார். அப்ப இதனாலதான் மக்கள் பீப்புள்ஸ் பிரின்சஸ், அதாவது மக்களினுடைய மகாராணி என்று அவரை அழைத்தார்கள். என்னதான் ராயல் லைஃப் கிளமராக இருந்தாலும் அது டயானாவுக்கு ஒரு பிரிசனாகத்தான் காணப்படுகிறது. குறிப்பா அந்த பாப்பரசி 24 மணி நேரமும் டயானாவை பின்தொடர்ந்தவராகத்தான் காணப்பட்டார். டயானாவை பொறுத்தவரையில பிற்பட்ட காலகட்டத்தில் அவர் நிறைய டிப்ரெஷன், லோன்லினஸால பாதிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார். ஓப்பனா சொல்ல போனோம்னா அந்த மென்டல் ஹெல்த் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றால பாதிக்கப்பட்டு அது சம்பந்தமாக மக்கள் மத்தியில வெளிப்படையாகவே பேசினார். இந்த மக்கள் மத்தியில் இவர் பேசிய இந்த உண்மை மக்களை நிறைய கவர்ந்ததாக காணப்பட்டது. அதாவது ரேர் ராயல் குயின், அதாவது இந்த மென்டல் ஹெல்த்களை பற்றி தெளிவாக சொன்ன ஒரு ரேர் ராயல் குயினாகத்தான் அல்லது பிரின்சஸாகத்தான் அவர் வர்ணிக்கப்பட்டார். இதற்கிடையில டயானா எகிப்தினுடைய சினிமா டைரக்டராக இருந்த டூடி அல் பயாதுடன் நெருங்கிய உறவினை மேற்கொண்டதாக 1997ல செய்தி
செய்திகள் வந்து வெளியிடப்பட்டது. இந்த 1997 ஆகஸ்ட்ல இந்த டூடி பயாதுடன் டயானா கார்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல பாப்பாரசியினுடைய கார் பின்தொடர்ந்ததனால டயானாவினுடைய காரினுடைய வேகம் அதிகரித்தது. இதனால பிரான்சிஸ் டனல்ல வைத்து அந்த டயானாவினுடைய கார் ஆக்சிடென்ட் படுகிறது. அப்ப இந்த ஆக்சிடென்ட் பட்டதன் பிற்பட்ட காலகட்டத்தில் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே டயானா வந்து இறந்து கொள்றார். அவர் தலையில மிகப்பெரிய பலத்த ஒரு காயம் ஏற்படுகிறது. தீவிர சிகிச்சைகளை வழங்கினாலும் பிறகு வந்து அவர் மரணத்தை தழுவிக்கொள்கிறார். அப்ப இந்த டயானாவினுடைய மரணத்தை குறித்து பல சர்ச்சைகள் ஏற்படுகிறது. நிறைய பேர் சொல்றாங்க இது ராயல் ஃபேமிலி செய்த ஒரு திட்டமிட்ட மர்டர் என்று சொல்றாங்க. ஏனென்னா அந்த காலகட்டத்தில் டயானாவினுடைய பாப்புலாரிட்டி அந்த ராயல் ஃபேமிலிக்கு மிகவும் ஒரு ஆபத்தாக இருந்தது. ஏன்னா அவங்க தொடர்பான நிறைய சீக்கிரட்டை டயானா வெளியாக்கி விடுவார் என்ற பயத்தால டயானாவை வந்து கொலை செய்திருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். இப்படியும் அந்த இன்றும் கூட அந்த மரணம் பற்றிய அந்த சர்ச்சை தீர்க்கப்படாம தான் இருக்கிறது. என்னதான் பணமும் புகழும் பதவியும் இருந்தாலும் அன்பு இல்லாத வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும் என்பதை நம்ம டயானாவினுடைய வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இப்படி சுவாரஸ்யமான விடயங்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. பாய் பாய்.